அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவுருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் பி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன் உடல் உன் உடல். இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவியாளர் ரோட்டரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் ஆர் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் பி எஸ் ராஜகுமார் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் மற்றும் இன்றும் நம்முடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் கீழ்வேலூர் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் சந்திரசேகர் அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் சந்திரசேகர் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் கண்ணன் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் தருணத்திலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சியில் நமக்கு சில அருமையான கருத்துக்களை கூற காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் மற்றும் இணைந்துள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் காலை வேளையிலே அனைவருக்கும் இன்று 70வது நாள் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்கள். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புறவும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறம் அழைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். ரோட்டரி 4 வழி சோதனை. நாம் நினைக்கும் சொல்லும் அல்லது செய்யும் விஷயங்கள் 1 உண்மையா? ஆம். 2 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமா? ஆம். 3 நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பை உருவாக்குமா? ஆம். 4 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா? ஆம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி ரமேஷ் மோகன் அவர்களே. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அடிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர். அனைவருக்கும் வியாழன் காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் நலமடைய அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல் எண்ணங்களில் ஈடுபட செயல்பட அருள் புரிவாயாக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம். பிரணவ மந்திரத்தில் நாம் மகர ஓசையை உச்சரித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மகர ஓசையை உச்சரிக்கும் பொழுது இந்த நாக்கு இருக்கு இல்லைங்களா, இந்த நேற்று கூட இந்த கண்கள் திறக்கும் பொழுது வாய் திறந்தோம், நாக்கையும் வெளியில் கொண்டு வந்தோம், கைகளையும் திறந்தோம். இப்போ இந்த நாக்கு பகுதியை, இந்த நுனி இருக்கு இல்லைங்களா, இந்த நுனியை அப்படியே மடிச்சிடலாம். இங்க பாருங்களேன், இந்த இல் சொல்லும் இல்லைங்களா, லா, சிறப்பு லா, இந்த லா சொல்லும் பொழுது இந்த நுனி நாக்கு மேல டச் பண்ணும். இந்த இடத்துல இந்த அண்ணாக்குன்னு சொல்லுவாங்க. இந்த அண்ணாக்கு என்ற இடத்துல
அது வந்து அந்த நுனி டச் பண்ணும் பொழுது அந்த நீர் உமிழ்நீர் உள்ள உடம்புக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை திறக்கிறதுக்கு தான் வந்து அந்த வள்ளல் பெருமானுடைய வழிமுறைகளை பின்பற்றுறவங்க வந்து இந்த இடத்துல வந்து கரிசாலை இலைய வந்து வச்சு நாக்குல இந்த அண்ணாக்குல வச்சு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதை தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து இப்போ அந்த நாக்கை மடித்து ஏதாவது உங்களுக்கு சந்தேகமா இருந்ததுன்னா நீங்க வகுப்பு நிறைவுங்கிற போது நீங்க கேட்டுக்கலாம். சும்மா சாதாரணமானதான் பாருங்களேன். இப்படி மடிச்சிடறோம். மடிச்சு அப்படியே உள்ள வச்சு அந்த இல்ல உச்சரிக்க போறோம். இல் சொல்லும் போது டச் பண்ணும் மகர ஓசை. எப்போதும் போல 21 முறை.
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. கேசரி முத்திரைன்ட்டு வருது. அந்த கேசரி முத்திரையில இத இன்னும் ஒரு படி மேல போய் சில பயிற்சிகள் திருமந்திரத்துல வருது. நம்ம அதுக்கு முன்னோட்டமாக ஏற்கனவே அந்த கண்களுக்கான பயிற்சியை பார்த்தோம். அதுக்கடுத்து இந்த பயிற்சி பார்த்தோம். இதுக்குள்ளேயும் பல முறைகளை திருமூலர் சொல்றாரு. அதை எப்படிங்கிறது நம்ம ஆசன முறைகள்ல பார்த்துக்கிறோம். குறிப்பாக நம்ம நேத்தே பார்த்தோம், இந்த உமிழ்நீர் தான் அத்தனைக்கும் காரணமாக இருக்குது அப்படின்னு பார்க்கிறோம். அதோட ஒரு தொந்தரவு ஏற்படுறதுக்கு சுரப்பி மண்டலங்கள் மிக முக்கியமானது. அந்த சுரப்பிகள்ல மாறுபாடு ஏற்படும் பொழுது உடம்புல மாறுபாடு ஏற்படுது. அப்போ சுரப்பி மண்டலங்களை சீரா வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான பயிற்சி முறைகள் உதவுது. இதே கூட எலக்ட்ரோ ஹோமியோபதி எல்லாமே மனதுல வேலை செய்யுது. அவங்க குறிப்பாக எலக்ட்ரோபதியில இப்ப நவீனமா இருக்கக்கூடிய எலக்ட்ரோபதியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுரப்பிகளை சீர்படுத்துறதுக்கான வழிமுறைகள், மருந்துகள் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அப்போ சுரப்பிகளை தீர்மானிக்கிறது மனமும் காற்றும். அப்போ நம்ம காற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனதுக்கான அந்த மெடிடேஷனையும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது மனதை சீர்படுத்தும் பொழுது சுரப்பிகளோட ஒழுங்காகும். சுரப்பிகள் ஒழுங்காகும் பொழுது மொத்த உடம்பும் சரியாகும். அதனால சுரப்பி மண்டலங்களை சீர்படுத்துவதற்கான ஆசன முறைகளும் நம்ம மெடிடேஷனையும் சக்கராஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்து ஒன்றாக படிப்படியாக இருக்கும் பொழுது சீர்படுத்தும் பொழுது நம்முடைய உடலும் உள்ளமும் சீரடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கணும். கட்டாயம் இந்த அந்த நாக்கை மடித்து செய்யும் பொழுது சாதாரணமாக இருக்கக்கூடிய நிலையில அந்த உமிழ்நீர் சுரக்கிறதுக்கும் நீங்க மடித்து வைத்து செய்யும் போது இருக்கக்கூடிய நிலைகளுக்கும் நிச்சயம் மாறுபாடு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால அவசியம் செய்யுங்க. அவசியமான பயிற்சி, முக்கியமான பயிற்சி, எளிமையான பயிற்சியும் கூட. அதனால அவசியம் பண்ணி பாருங்க. நலம் பெறுவோம். வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக கண்கள் மற்றும் கைகளுக்கு உண்டான பயிற்சி. உடலை நேராக வைத்து நன்றாக திறக்கிறோம், இறுக மூடுகிறோம். கைகள், கண்கள், வாய்ப்பகுதி. ஒன்று, இரண்டு, ஒன்று, இரண்டு, ஒன்று, இரண்டு, ஒன்று, இரண்டு, ஒன்று, இரண்டு, அடுத்து மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ். ஓய்வு. வலது இடது வலது இடது வலது இடது. ஓய்வு. அடுத்து மேல் வலது கீழ் இடது அப்படியே வட்ட வடிவில் கொண்டு வருகிறோம். 5 முறை. ஓய்வு. அப்படியே எதிர் திசையில்
ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஒரு நீண்ட மூச்சு. அடுத்து முன்புறமாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அப்படியே கைகள் பின்புறமாக வைத்துக் கொள்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9,
8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 5 6 7 8 9 10 1 2 3 கைகளில் ஏற்பட்ட உணர்வுகளையே கவனிக்கிறோம். ஆழ்ந்த மூச்சு, அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அப்படி படிநிலைக்கு போகலாம். வலது காலை மடித்து நம் முட்டியில் வைக்கிறோம். மூக்கு நுனி நம்முடைய முட்டி பகுதியில் இருக்கட்டும். அப்படியே பார்த்தோம்னா இருக்கும். ஓய்வு. அடுத்த கால். ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. இரு கால்களையும் இணைத்து வைத்து இரு கால் முட்டிக்கு நடுவே நம்முடைய மூக்கு நுனி அப்படியே மெல்ல முன்னும் பின்னும் கொண்டு வரலாங்க. மெல்ல வலது இடதாக. நல்லா இழுத்து பிடிங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கிட்ட இழுங்க. நல்ல தொடைப்பகுதி அடிவயிற்று பகுதியில் அழுத்தப்படட்டும்.
ஆழ்ந்த மூச்சு. மூச்சு உள்ள இழுக்கும் பொழுது வயிற்று பகுதி மேல வரட்டும். மூச்சு விடும் பொழுது வயிறு கீழே போகட்டும். பாம்பாசனம். இரு கைகளும் பக்கவாட்டில் வைத்து மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு மேலே செல்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த இடம் நல்லா இழுக்கப்படட்டுங்க. இந்த கழுத்து பகுதி இருக்கு இல்லையா, இந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய சுரப்பி மண்டலங்கள் தூண்டப்படுவதற்கு இது பயனுடைய ஆசனாக உதவுது. அதோட இந்த தைராய்டு சுரப்பி இருக்கு இல்லையா, இந்த தைராய்டு சுரப்பிக்கு மிக முக்கியமான பயிற்சியாக இருக்கு. அதனால பாம்பாசனா நல்ல தொண்டை பகுதியை இயக்கக்கூடிய ஆசனமாக உள்ளது. ஒரு ஆழ்ந்த மூச்சு. குதிகால்கள் தொடைப்பகுதியில் தொடட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து வலது கால் கணுக்காலை பிடிக்கட்டும். இடது கால் கணுக்காலை பிடிக்கட்டும். அப்படியே ஒரு 10 வினாடிகள் வைக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. முயலாசனம். முதுகுத்தண்டை நேராக வைத்து ஒரு நீண்ட மூச்சு. அப்படியே கைகள் மேல வரும் பொழுது காற்று உள்ள எடுக்கிறோம். நன்றாக உடல் முழுவதும் காற்று நிறைந்து இருக்கிறது. அக்காற்றை வெளிவிட்டவாறு அப்படியே கீழே கொண்டு வரோம். அப்படியே கொண்டு வாங்க. அப்படியே நம்முடைய மூக்கு நுனி தரைக்கு வரட்டும். அப்படியே வைங்க 10 வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சுள் எடுத்துக்கொண்டே கைகள் மேல வருகிறது. அக்காற்றை மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு அப்படியே கைகள் கீழே வரட்டும். மீண்டும் மூச்சு காற்றை உள்ளே எடுக்கிறோம். உடல் முழுவதும் காற்று நிறைந்திருக்கு. அக்காற்றை வெளிவிட்டவாறு இடப்புறமாக இரு கைகளும் செல்லட்டும். அப்படியே காற்றை வெளிவிட்டவாறு நம்முடைய மூக்கு நுனி கால் முட்டியை தாண்டி கூட செல்லலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெல்ல மேல வரும்.
அப்படியே மூச்சு காற்று வெளியேறுது. மீண்டும் மூச்சு காற்று வெளியிடுக்கிறோம். எதிர் திசையில் காற்று வெளியேறுது. அப்படியே தலை கீழே செல்கிறது. அப்படியே 10 வினாடிகள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே மேல வரும். அப்படியே மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு ஒரு ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. நல்லா உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றுங்க. உள்ள போகட்டும் காற்று. நன்றாக நாடிகள் திறந்திருக்கும், மூக்கடைப்பு திறந்திருக்கும். அதனால காற்று நன்றாக உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். அடுத்து அர்த்த பத்மாசனா. இடது கை முதுகு பின்னாடி போயிருக்கு, வலது கை இடது கால் மடியை பிடிச்சிருக்கு. அப்படியே இடப்புறமாக திருப்புகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிழுத்து வெளிவிட்டவாறு பின்புறமாக திரும்பட்டும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஒரு ஆழ்ந்த மூச்சு. ஏதாவது லேசு அப்படி குனிஞ்சிங்கன்னா கூட மறுபடியும் இப்படி பிடிச்சிட்டு இந்த முட்டியை பிடிச்சிட்டு நல்லா நிமிர்ந்து போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க வேற ஏதாவது இடங்கள்ல அமர்ந்திருக்கும் பொழுது தரையில் அமர்ந்து பழகினீங்கன்னா உங்களுடைய சக்தி ஓட்டம் உள்ள சேமிக்கப்படும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு பிரமிடனுடைய அமைப்புல இருக்கு. இந்த உடம்பு அப்படியே வரும், அப்படியே வரும், அப்படியே கூர்மையாக நடக்கும். இந்த பிரமிடனுடைய அமைப்புல இருக்கும் பொழுது நம்முடைய சக்திகள் உள்ள குவிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதோடு பாத்தீங்கன்னா இந்த கிட்னி எனர்ஜி இதுல இருந்து தாளத்தொண்டு கொடுக்கிறது லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பக்கு வந்தீங்கனாலும் சரி இந்த நிலையில அமர்ந்து பழகிட்டே வாங்க. இப்படி கோரும் பொழுது இந்த உடம்பினுடைய எடை பரப்பளவாதி. நீங்க இப்படி கோர்றத விட இப்படி கோர்றோம் இல்லைங்களா, இப்படி சாதாரண கோரும் பொழுது இந்த பகுதிக்கு உடம்பு முழுவதும் இருக்கக்கூடிய எடை பரப்பப்படும். ஆனா இப்படி கோரும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த எடை உடம்புனுடைய எடை பரவலாக்கப்படுது. பரவலாக்கப்படும் போது நம் எவ்வளவு நேரம் வேணாலும் போந்துருக்க முடியும். 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் கூட இதே நிலையிலேயே அமர்ந்துக்கலாம். அதனால இந்த நிலை ரொம்ப முக்கியமான நிலை. சுகாசனம்னு சொல்றாரு திருமூலர். அடுத்து தோள்பட்டைக்கான பயிற்சி. 2, 3 நல்ல மேல போய் வரட்டுங்க. நல்ல நுரையீரல் இயக்கப்படட்டும், தோள்பட்டை இயக்கப்படட்டும், தோள்பட்டையில் இருக்கக்கூடிய நரம்புகள் இயக்கப்படட்டும். தோள்பட்டை வழியாக கழுத்துக்கு போகக்கூடிய நரம்புகள் இயக்கப்படுகிறது. அங்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் வெளியேறுகிறது. ரத்த ஓட்டம் சீரடைகிறது. ஓய்வு. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கிரியா பயிற்சி மற்றும் சுவாசத்தை கவனித்தல். இடதுகையில் சுமுத்திரை, வலதுகையில் பிரணமுத்திரை. இந்த 2 விரல்களை மடித்து இந்த 2 விரல்களையும் நீட்டி வைத்து உடலை நேராக வைத்து வலது நாசை அடைத்து இடதில் வெளியேற்றி அதை ஒழுக்கிறோம். 1, 2, 3, 4. 1, 2, 3,
4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஒரு ஆழ்ந்த மூச்சு. இரண்டு நாசு வழியாக வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2. ஆழ்ந்த மூச்சு. நீண்ட காற்று உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அடுத்து விரல்கள் தோள்பட்டையில் இருக்கட்டும். முட்டிப்பகுதி மேலே போகும் பொழுது காற்று உடைக்கிறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2. ஆழ்ந்த மூச்சு. கைகளை பக்கவாட்டில் வைத்து கைகள் மேலே உயரும் பொழுது காற்று. 1 2 1 2 1 2 1 2 1 2. ஒரு ஆழ்ந்த மூச்சு. நீண்ட காற்று இழுத்து இரு காதுகளை மடைத்து மகர ஓசை. கண்களை மூடியவாறு சுவாசத்தில் கவனம். உள்ளே செல்லக்கூடிய காற்று வெளிவிடக்கூடிய காற்றில் கவனம் இருக்கட்டும். மூக்கு துவாரங்களில் பட்டு காற்று அப்படியே புருவ மத்தியில் சென்று அப்படியே நுரையீரலுக்குள் பயணித்து அங்கு உள்ள தேவையில்லாத காற்றை முழுவதும் இரத்தத்தை சுத்தப்படுத்தி வெளியேற்றுகிறது. இதை ஒவ்வொரு முறையும் செய்து கொண்டே இருக்கிறது. ஆக காற்றே நமக்கு கடவுளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. கடந்து கடந்து உள்ளே சென்று நமக்கு
தூய்மைப்படுத்தியும் சக்தியுடையதாகவும் இந்த பேரண்டத்தோடு தொடர்புடையதாகவும் மாற்றுகிறது. காற்றிலேயே கவனம் இருக்கட்டும். அக்காற்றோடு பயணித்து காற்று உள்ளே வெளியே சென்று கொண்டிருக்கிறது. அப்படியே கவனத்தை கீழ் நோக்கி ஒவ்வொரு உறுப்பாக கவனத்தை செலுத்தி அப்படியே மேல் நோக்கி கொண்டு வருகிறோம். கண்கள் மூடிய நிலையிலேயே சுவாசத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். மூச்சோட்டத்துக்கு தகுந்த மாதிரி கவனத்தை கீழ் நோக்கியும் மேல் நோக்கியும் செலுத்துகிறோம். கண்கள் மூடிய நிலையிலேயே இருக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் சரணாகதி பிரார்த்தனை அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். சரண்டர் ப்ரேயர் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம ஏன் தெரியுமா நல்லா இல்லை, உடம்புல ஏன் தெரியுமா நோய் வருது, டென்ஷன், கோபம், பயம், கவலை, வஞ்சம், கடுப்பு, வேதனை போன்ற இந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணங்கள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அது உடம்புல எல்லா வியாதியும் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். எனவே நிம்மதியாக, சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, சௌக்கியமாக நம்ம வாழவே முடியாதுங்க. அப்போது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா மனசு நிம்மதியாக இருக்கணும். மனசு நிம்மதியாக இருக்கணும்னா நம்ம ஹாப்பியாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக இருந்தால் தான் இருக்க முடியும். எந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் எந்த பிளட் டெஸ்ட்லேயும் உங்கள் மனசு எப்படி இருக்குன்னு தெரியாதுங்க. பாருங்க, இந்த சரணாகதி தத்துவம், சரணாகதி ப்ரேயர் அப்படிங்கிறது மூலியமாக நம் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள்ளலாம். மனம் நிம்மதியாக இருந்துச்சுன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்.
சரி, இது கொஞ்சம் நுணுக்கமாக நீங்கள் கேட்கணும். எண்ணங்கள் சங்கல்பமாக மாறுகிறது. சங்கல்பம் சக்திக்காக காத்திருக்கிறது. சக்தி கிடைச்சால் செயல் நடக்கிறது, செயல் நடந்தால் கர்ம பலன் நடக்கிறது. சில பேருக்கு புரியலையா? சரி, உங்களுக்கு புரிய மாதிரி தமிழில் சொல்கிறேன். தாட்ஸ் பிகம் ரெக்கார்ட்ஸ். இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து எனர்ஜிக்காக வெயிட் பண்ணுது. எனர்ஜி கிடைச்சதுன்னா ஒரு ஆக்ஷன் நடக்குது. ஆக்ஷன் நடந்ததுன்னா ஃப்ரூட் ஆஃப் ஆக்ஷன் கிடைக்குது. தமிழில் சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. ஓகே, அதாவதுங்க எண்ணங்கள்னால் என்னங்க? இப்போ ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, ஒரு காரை பார்க்குறீங்க, பிடிச்சிருக்கு, எண்ணம். 8வது முறை அதே காரை பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் எப்படியாவது இந்த காரை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க இல்லையா? அந்த முடிவு பண்ணுறதாங்க சங்கல்பம். இப்போ ரெக்கார்டு கிரியேட் ஆகுது. 8 முறை காரை பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதுக்கு பேர் எண்ணம். 8வது முறை வாங்கி ஆகணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? இதுக்கு பேர் சங்கல்பம். இப்போது நீங்கள் ரொம்ப வசதியானவர், கோடீஸ்வரர். அப்போ என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு காலைல காரை வாங்கிடுவீங்க. அப்போ சக்தி இருக்குது, காரை வாங்கிட்டீங்க. ஒருத்தருக்கு வசதி இல்லை, அவர் என்ன பண்ணுவார்? எண்ணத்தை உள்ளே போட்டுருவார். என்றைக்காவது வாழ்க்கையில் நம்ம என்றைக்காவது பணம் கிடைச்சா சம்பாரிச்சா வாங்கலான்னு வச்சுருக்காரா இல்லையா? அப்போ என்ன ஆச்சு? சக்தி கிடைக்கலையா? அப்போது எண்ணங்கள் நமக்கு துன்பத்தையோ துயரத்தையோ கொடுக்கறதில்ல. இந்த ரெக்கார்டு தான் பதிவாகுது இல்லையா? நான் எனக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல, வேணும், வேண்டாம், பழி வாங்குவேன், வாங்க மாட்டேன். இந்த ரெக்கார்ட்ஸ் தாங்க ஆபத்து. இந்த ரெக்கார்ட்ஸுக்கு சக்தி கிடைச்சா செயலாகிடுது. செயலாகலைன்னா உள்ளே இருக்குதுங்க, கவலைப்படுது, வருத்தப்படுது, கோவப்படுது. அதை விட முக்கியம், ஒரு சக்தி கிடைச்சி செயலாயிருச்சுனாலும் ஒரு நல்ல செயலுக்கு நல்ல பலன் கிடைக்கும், கெட்ட செயலுக்கு கெட்ட பலன் கிடைக்கும். இதுன்னு ஆன்மீகம் மாதிரி போகுதுன்னு பார்க்குறீங்களா? எல்லாம் ஒன்று தாங்க, உடம்பு ஆன்மீகம் ஒன்று தாங்க. எண்ணங்கள் சங்கல்பமாக மாறுது. சங்கல்பம் சக்திக்காக காத்திருக்கு. சக்தி கிடைச்சா செயல் நடக்குது. நல்ல செயலுக்கு நல்ல பலன், கெட்ட செயலுக்கு கெட்ட பலன். இதெல்லாம் ஏன் தெரியுமா உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்? இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா இப்போ நான் சொல்கிற சரணாகதி ப்ரேயர், அதாவது சரண்டர் ப்ரேயர் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாத்தையும் சரி பண்ணிடலாங்க. நம்மளாம் என்ன பண்ணுறோன்னா எப்போவுமே உட்காந்துட்டு என்ன பண்ணுறோம்? எனக்கு இது வேணும், அது வேணும், இறைவா அதை கொடு, இதை கொடு, இப்படி கொடு, அப்படி கொடுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், இனிமேல் பிரார்த்தனை பண்ணும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள், எண்ணங்களை ஒழுங்குபடுத்து, அதை மட்டும் கேட்டால் போதுங்க. நல்லா இப்போ கவனிங்க, எண்ணங்கள் தான் சங்கல்பமாக மாறுது. உங்களுக்கு எண்ணமே இல்லைன்னா சங்கல்பம் ஆகாது. அப்போது எண்ணங்களை ஒழுங்குபடுத்துன்னு கேட்டால் தான் சங்கல்பம் ஒழுங்காகும். சங்கல்பம் நல்ல சங்கல்பமாக இருந்தால் கண்டிப்பாக சக்தி கிடைக்கும். சக்தி கிடைச்சா கண்டிப்பாக செயல் நடக்கும். அந்த செயலுக்கு நல்ல பலன் மட்டுமே கிடைக்கும். நாம் என்ன பண்ணுறோம்? எண்ணங்களை ஒழுங்குபடுத்தாமல் சும்மா உட்காந்துக்கிட்டு எனக்கு கார் வேணும், பங்களா வேணும், அதை கொடு, இதை கொடு, கல்யாணம் பண்ணி கொடு, குழந்தை கொடு, அதை கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ என்ன ஆகுது? சிலது கிடைக்குது, சிலது கிடைக்கல, கடுப்பாக இருக்குது, கோவம் வருது, டென்ஷன் ஆகுது, வாழவே பிடிக்கலிங்க. இந்த வாழவே பிடிக்காத போது என்ன ஆகுது? நோய் வந்துடுது. என்ன மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழவே இல்லையா? அதனால் ஒரு ஐடியா சொல்கிறேன். அதாவது சரணாகதி அப்படின்னு என்னென்னா, இனிமேல் நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது நான் சொல்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்கள். பிரார்த்தனை பண்ணும்போது இறைவா என எண்ணங்களை ஒழுங்குபடுத்து. எனக்கு வர எல்லா எண்ணங்களும் உன் எண்ணங்கள். நான் எனக்கு எண்ணமே வேண்டாம். நான் ஒரு முட்டாள், எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் ஏதாவது நினச்சேன்னா தப்பாக போயிடும். நான் நினைக்கல. இறைவா நீ ஒன்று பண்ணு, நீயே எண்ணத்தை கொடு. ஒரு வேளை எனக்கு ஒரு காரை பார்த்து ஆசைப்பட்டேன்னா, இங்கே பாரு, அது உன்னோட ஆசை. நான் ஒரு காரை பார்த்து ஆசைப்பட்டுட்டேன்னா இனிமேல் என்னோடதுன்னு சொல்ல மாட்டேன், உன்னோடது தான். அப்போது நீ என்ன பண்ணணும்? எனக்கு வாங்கி கொடுத்துடணும். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? எண்ணங்களை ஒழுங்குபடுத்தும் பிரார்த்தனை செய்தால்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நாம் பொருள்களில் பிரார்த்தனை செய்கிறோம். கார் வேணும், பங்களா வேணும், நகை வேணும், கடன் அடையணும், கடன் வாங்கணும், லோன் வாங்கணும், வீடு கட்டணும்னு கண்டதெல்லாம் கனவு கண்டு வச்சிடறோமா? எல்லா ரெக்கார்டும் உட்காந்துக்குது. அது நடக்கலைன்னா கோவம் வருது, டென்ஷன் ஆகுது, பயம் வருது. எனவே இந்த வினாடி முதல் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. காலைல எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. இறைவா என் மனதில் தோன்றும் அனைத்து எண்ணங்களும் உன்னோடது, நீ என்னை ஒழுங்கு பண்ணி கொடு. அதுக்கப்புறமா என் மனதில் இருக்கும் அனைத்து ரெக்கார்டுகளும், அந்த பதிவுகளும் உன்னோடது, நீ சரி பண்ணி கொடு. வேண்டாங்கிறத அழிச்சிரு, வேணுங்கிறத வச்சுக்கோ. எனக்கு இருக்கிற எல்லா பதிவுகளுக்கும் சக்தி கொடு. அந்த சக்தி மூலமாக எனக்கு செயல் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. நான் செய்கிற எல்லா செயலும் நல்ல செயலாக இருந்துச்சுன்னா எனக்கு நல்லது மட்டும் தானே நடக்கும், கெட்டது நடக்கவே நடக்காது இல்லையா? இப்போது நல்ல காரியம் பண்ணால் புண்ணியம், கெட்ட காரியம் பண்ணால் பாவம்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ நல்ல காரியம் மட்டுமே பண்ணிட்டா புண்ணியம் மட்டும் தானே கிடைக்கும். ஏன் கெட்ட காரியம் பண்ணி ஏன் பாவம் வாங்கணும்? நமக்கு நல்ல காரியம் கெட்ட காரியம் ஏன் தெரியுமா தெரில, நம்ம கையில் எடுத்துக்கிட்டால் தெரியாது, ஒப்படைச்சிட்டா அது பார்த்துக்குங்க. எனவே இனிமேல் காலைல எழுந்திரிச்சோன்னே நான் சொல்கிற மாதிரி அதிகமெல்லாம் டைம் இல்லைங்க, மொத்தம் 3 நிமிஷம் தாங்க.
சரணாகதி தத்துவம். காலைல எந்திரிச்சோன்னே 3 நிமிஷம், இறைவா இன்று முழுவதும் எனக்கு எந்த எண்ணங்கள் வந்தாலும் அது ஒன்னனோட எண்ணம், எனக்கு தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு எண்ணங்கள் உன்னுடையது, அதன் மூலியமாக கிடைக்கும் சங்கல்பம் உன்னுடையது, அந்த சங்கல்பம் மூலியம் கிடைக்கிற அதுக்கு சக்தியும் நீயே, நான் ஒரு செயல் செஞ்சேன் அந்த செயலும் நீயே, அந்த செயலுக்கு கர்ம பலனும் நீயே, அதனால இனிமேல் நான்கிறது ஒன்றுமே இல்லை, எல்லாமே நீ தான், இறைவன் நீ பார்த்துக்கோ சொல்லி 5 விசையை ஒப்படைப்பதே சரணாகதி தத்துவம். சரணாகதி பிரார்த்தனை, சரண்டர் பிரேயர் அப்படின்னு பேருங்க. இங்கே பாருங்க, இப்போ நான் பேசுகிறேன் இல்லையா, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம், இது பெரிய புத்தகத்துடைய சிம்பிளான சாராம்சங்க. நீங்கள் 500 பேஜ் 1000 பேர் 2000 பேஜ் படித்தா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை நான் படித்து கொண்டு வந்து உங்களுக்கு 5 நிமிடத்தில் கற்றுக் கொடுக்கிறேன். எனவே இந்த வினாடி முதல் எண்ணங்கள், சங்கல்பம், சக்தி, செயல், கர்ம பலனை நீங்கள் ஒப்படையுங்கள். இது 5 ஒப்படைச்சிட்டு அமைதியாக உட்கார்ந்துருந்தீங்கன்னா அன்று நாள் முழுவதும் நல்ல நாள் மட்டுமே இருக்கும். இனிமேல் டென்ஷன், கோபம், பயம், கவலை எதுவுமே வரவே வராது. வரலன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நோயும் வராது, மருந்து மாத்திரையும் தேவையில்லை. எனவே நாம் மீண்டும் மருந்து இல்லாத உலகத்தை படைக்க வேண்டும் என்றால் நாம் சரணாகதி தத்துவம் தெரிந்து கொண்டு இனிமேல் 5 விஷயத்தை ஒப்படைக்க வேண்டும். தினமும் ஒப்படையுங்கள். கண்டிப்பாக 100 நாளில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். உங்களை போன்ற ஒரு அமைதியான, சந்தோஷமான, ஆரோக்கியமான மனிதனை பார்க்க முடியாது. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி 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 ஐயா. தினம் ஒரு சிந்தனை நமக்கு நல்ல ஒரு விருந்தளித்த ஹீலர் பாஸ்கர் ஐயாவுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம், தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். வாழ்த்துடன் நம்ம நாளுக்கும் ஒவ்வொரு உணவுகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம். அதுல இன்னொரு முறை தெளிவாக அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை சூட்டை கொடுக்கக்கூடிய உணவு, அதாவது சூரியகாந்தி எண்ணெய், மற்ற இஞ்சி பூண்டு, காரத்தன்மையான உணவுகள் அந்த நாள்ல எடுத்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை சந்திரனுக்குரியது. சந்திரனுக்கு உரியது பாத்தீங்கன்னா இந்த நீர்பூசணி, தர்பூசணி, சுரைக்காய், முள்ளங்கி, இதெல்லாம் திங்கக்கிழமைக்கானது. செவ்வாய்க்கிழமைக்கு சிவந்த உணவுகள், துவரம்பருப்பு, மாம்பழம், அன்னாசி பழம், பேரிச்சை, நிலக்கடலை, செவ்வாழை இப்படி எடுத்துக்கக்கூடியது. புதன்கிழமை பச்சை பயிறு, வெண்டைக்காய், இந்த மாதிரியான உணவுகள். வியாழக்கிழமை எலுமிச்சை, கொண்டைக்கடலை, தேங்காய் சார்ந்த உணவுகள். அடுத்து வெள்ளிக்கிழமை பாதாம், முந்திரி, மொச்சப்பயிறு, நெய் வகைகள் இப்படி வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிறது. சனிக்கிழமை எள்ளு, கொள்ளு, கருவேப்பிலை, நல்லெண்ணெய் இது போல எடுத்துக்கிறது. இப்படி 7 நாளுக்கும் 7 உணவுகளை கோள்களுடைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாசியில ஓடுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு வர்றோம். அதுல திருமந்திரத்திலேயே வரும். அதுல ஞாயிற்றுக்கிழமை வலது நாசியில மூச்சு ஓட்டம் இருக்கணும். இந்த பக்கம் இது சூடு கொடுக்கக்கூடியது. நம்ம கூட சூடு கொடுக்கக்கூடிய உணவு பார்த்தோம். அப்போ வலது வெப்பத்தன்மையும் இந்த பக்கம் சக்தி தன்மையும் சொல்லுவாங்க. காரியங்கள் பண்ணப்படுது வலது நாசியில பண்ணணும்னு சொல்லுவாங்க. நம்ம அடுத்தவங்க கிட்ட பேசும் பொழுது வலது நாசியில ஓடும் பொழுது நம்முடைய ஆளுமை அதிகமாக இருக்கும். இடதுல ஓடும்போது சொல்றத உள்வாங்குற திறனாக இருக்கும் அப்படின்னு சொல்றது. அதனால ஞாயிற்றுக்கிழமை வலதுல மூச்சோட்டம் இருக்கும். 2 நாசியில ஓடும், ஆனா சற்று கூடுதலான வலது நாசியில ஓடும். நீங்க தூங்கி எழுந்து பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா அது தெரியும். எந்த நாசியில ஓடுது அந்த நாசியில ஒரு 5 மூச்சு ஆழமாக ஓடுது கூட நீங்க காணும். திங்கக்கிழமை இடது நாசி, சந்திரனுக்குரிய தானே, குளிர்ச்சி தானே. அப்போ இடதுல திங்கள். செவ்வாய்க்கிழமை வலது நாசி. புதன்கிழமை இடது நாசி. வியாழக்கிழமை இன்று
வளர்பிறையாக இன்னைக்கு வளர்பிறை, இந்த வளர்பிறையாக இருந்ததுன்னா வலது நாசிலையும், தேய்பிறையாக இருந்ததுனால இடது நாசிலையும் மூச்சு வரும். இருக்கிறதுலயே பெரிய கோள், குருவுக்கு ஏற்ற நாள்னு கூட சொல்லுவாங்க. நல்ல ஒரு பயிற்சிக்கோ அல்லது ஒரு ஒரு பெரிய நபரை பார்க்கும் பொழுது அந்த நாளை வந்து தீர்மானிப்பாங்க. வியாழக்கிழமை. வெள்ளி இடது வெள்ளி வந்து இப்படி ஒவ்வொரு நாளும் மூச்சோட்டம் வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கு. அது 2 மணி நேரத்துக்கு ஒரு முறையும் சுழற்சி முறையில மாறுபடுது. அதனால வந்து இந்த விஷயம் வந்து திருமந்திரத்துக்குள்ள வருது, திருமந்திர பாடல்ல வருது. அந்த பாடல் இருக்கக்கூடியதை வந்து நம்ம சுருக்கமாக எடுத்து நமக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க எழுந்திருக்கும் பொழுது நம்முடைய சுவாச ஓட்டம் எப்படி இருக்குது, மூச்சு வலதுல போகுதா இடதுல போகுதா, இதை வந்து ஒவ்வொரு நாளும் கவனிச்சுக்கிட்டே வாங்க. அதே சமயத்துல வந்து நீங்க பயிற்சிக்கு அமரும் பொழுதும் பயிற்சி செய்து முடிச்ச பிறகும் பாருங்க, நம்முடைய சுவாச ஓட்டத்தை மாறுபட்டு இருக்கும். அது உடற்பயிற்சிக்கு பிறகும் இருந்தாலும் சரி, நடைப்பயிற்சிக்கு பிறகா இருந்தாலும் சரி, இப்படி மாறுபட்டுக்கிட்டே இருக்குது. அதனால சுவாச ஓட்டத்தை சீர்படுத்தி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நாசியிலையும் மூச்சோட்டம் வந்து மாறுபட்டு இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டு மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. ஒரு சந்தேகம் கேட்கலாமா ஐயா? ஆமா, சின்னதுதான். ஐயா வந்து அர்த்த பத்மாசனத்துல அமர்ந்து இடது கைய வலது முட்டிய பிடிச்சிட்டு வலது கைய பின்புறம் திருப்பி பின்புறமா வலது பக்கமா பார்க்கணும்னு சொல்லியிருந்தாரு. அத பின்புறம் எப்படி கைய வச்சுக்கணுங்கிறத ஒரு தடவை பின்புறமா திரும்பி பின்பக்கத்தை பாக்குற மாதிரி செய்து காமிச்சா பலனுள்ளதா இருக்கும்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இங்க பாருங்கம்மா, இந்த நிலை இதுல வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலா போகும். இப்போ செய்யும் பொழுது இந்த கால் கட்டை விரல பிடிச்சு செய்யற அளவுக்கு வரும். நம்ம தொடக்கத்துல வந்து பின்புறமாக போறோம். பின்புறமாக போயிட்டு இந்த கை இருக்கு இல்லைங்களா, இந்த கை வந்து முட்டியை பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அப்படியே கழுத்தை திருப்புறோம். பாக்குறீங்களாமா? இவ்வளவுதாங்கம்மா. மூச்சு காற்று விட்டுவார். ஒரு 10 வினாடி இருக்கிறோம். அதே சமயத்துல வந்து இந்த பயிற்சி எதிர் திசையிலையும் செய்திருக்கோம். இதுல முக்கியமானது வேற என்ன விஷயம்னா, ஒரு பக்கம் செஞ்சுட்டு விட்டுறாதீங்க. இந்த பயிற்சியை மட்டும் கட்டாயம் 2 பக்கம் செய்திருங்க. வலது பக்கம் செஞ்சீங்கன்னா இடது பக்கம் செஞ்சு அதுக்கு பிறகு நிறைவுபடுத்துங்க. ஆமா, உள்வாங்கிட்டீங்களா? போதுமா? நன்றிங்க ஐயா. நன்றி, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேற யாருக்காச்சும் டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்தா கேட்கலாம் ஐயா. பயிற்சி முறைகளை பற்றி வேற சந்தேகங்கள்? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். வாழ்க்கை. அந்த நாக்க நீட்டி கண்ணை வணக்கங்கம்மா. நாக்க நீட்டி கண்ணை திறக்கணும் நீங்களா, அது எப்படி செய்யுது? அது ஒரு முறை செஞ்சு நல்ல நாக்கு நீட்டம், கண்களை திறந்துடலாம். நல்ல திறங்குமா. என்னை விட நீங்க உங்களால அதிகமா திறக்க முடியினாலும் நீங்க தாராளமா திறக்கிற வரைக்கும், இந்த நாக்கி வெளியில வர வரைக்கும் அந்த காற்று உள்ள படும் பொழுது வேற ஏதாவது தொந்தரவு இருந்ததுன்னா கூட, அல்லது வெப்ப காற்று அல்லது அசுத்த காற்று இந்த உணவு குழாய் வழியாக இருக்கிறது அத்தனையும் வெளியே இருக்கு. மிக முக்கியமான பயிற்சி. அந்த பயிற்சி பார்க்கறதுக்கு எளிமையா இருக்கும். ஆனா இந்த பிரான் அந்த மூச்சு காற்று அந்த உயிர் காற்று உள்ள படும் பொழுது தேவையில்லாததெல்லாம் வந்து அழிக்கப்படுது. அப்ப கண்ணை மூடி இருக்கணுமா ஐயா?
ஆமா, வாயை மூடும் பொழுது கண்ணை மூடும், வாயை திறக்கும் வாயை பொழுது கண்ணை திறக்கணும். ஓ சரி சரி சரி. மூடுறோம், திறக்கிறோம், மூடுறோம், திறக்கிறோம். ஓகேங்களாம்மா? சரிங்கய்யா, தெரியுதுய்யா. ஓகே. இந்த வாத தொந்தரவு வந்தவங்க பாத்தீங்கன்னா இந்த நாக்கு ஒரு சைடு இழுத்துக்கும். அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த பயிற்சி தான் நம்ம முதன்மையான பயிற்சியா இருக்கும். நல்லா நாக்கு வெளியே நீட்டி நீட்டி பண்ணும் பொழுது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிப்பாங்க. கூட வந்து அந்த வாதநாராயண சூப்பு கொடுத்துக்கிட்டு வாதத்துல உடம்பு இருக்கிறத பிரிச்சுக்கிட்டே இருக்கும். கூட வந்து இந்த பயிற்சியை கொடுத்து கொஞ்சம் வருமா பயிற்சியை கொடுத்தோம்னா முழுக்க விடுபடுறாங்க, நடக்கிறாங்க. அதனால மிக முக்கியமான பயிற்சி இந்த நாக்கை வழி நீட்டுவது. இந்த நாக்கு எந்த அளவுக்கு நீண்டு வருதோ, கூர்மையா இருக்கோ, அந்த அளவுக்கு வந்து குரல் வளம் வந்து அதிகப்படுத்துது. நம்ம ஜானகி அம்மா வந்து நாக்கு அந்த நல்லெண்ணெயில போட்டு அப்படியே அதை வந்து இழுப்பாங்க. மூச்சு பயிற்சி பண்றதாக அவங்களும் அனுபவத்துல வெளிப்படுத்தி இருக்காங்க. யோக பயிற்சி அவங்களும் பண்ணுவதாக சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கான குரல் வளத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கு. குரல் வளம் நல்லா வரணும்னாவே நீங்க சுவாச பயிற்சி நல்லா இருக்கிறவங்களுக்கு குரல் வளம் நல்லா இருக்கும். நல்லா பாடுறவங்க வந்து மேலும் செழுமை அடைவதற்கு வந்து யோக பயிற்சி அற்புதமான துணை செய்யும். அதனால இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சிங்க. நன்றிங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இன்னைக்கு நாக்க மேல் அன்னத்துல மடிச்சு வைக்க சொன்னீங்கல்ல? ஆமாம்மா. அப்ப மகர ஓசை செய்யறது ஃபுல்லாவே அந்த நாக்கு மடிச்சு மேல் அன்னத்தை தொட்டு இருக்கணுமா ஐயா? பரவாயில்லைங்கம்மா, அருமையான கேள்வி. இது மற்றவங்களுக்கும் பயனுடையதாக இருக்கும். மேல் எண்ணத்துல அப்படி மோதும் பொழுது இன்னும் சொல்லும் பொழுது மறுபடியும் அந்த இந்த இடத்துக்குள்ள அதிர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால மேல் எண்ணத்துல வைக்கணும். அந்த பயிற்சி முழுவதுமே மேல் எண்ணத்திலே இருக்கணுமா ஐயா? ஆமா. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, நன்றி ஐயா. மேல் எண்ணத்திலேயே வச்சு எல்லாரும் செய்யலாமே. நன்றி ஐயா. நன்றிம்மா. நன்றி, அனைவருக்கும் நன்றி. மற்றும் இன்று நமக்கு சிறப்பாக நல்ல கருத்துக்களையும் சிந்தனைகளையும் அளித்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் கீழ்வேலூர் சங்கத்திற்கும், மற்றும் தொடர்ந்து நம்முடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும், தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இத்தருணத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சார் நன்றிங்க சார், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா நன்றிங்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எல்லாரும் மீட்டிங் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம்.